திருநெல்வேலி மாவட்டம் டவுனில் உள்ள காஜா பீடி நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனையின் போது கிடைக்கப்பெற்ற பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் காஜா பீடி நிறுவன அதிகாரிகளிடம் வருமான வரித்துறையினர் விளக்கம் கேட்டிருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகளை பயன்படுத்திய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குடியாத்தத்தில் உள்ள ஆந்திரா தமிழக எல்லையோர பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சைனகுண்டா சோதனைச் சாவடி அருகே குடியாத்தம் தாலுகா போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 பேரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அவர்களிடம் போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 ஊசிகள் மற்றும் 7 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக நடன தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் கடலில் 20 அடி ஆழத்தில் சிறுவர் சிறுமியர் நடனமாடி விழிப்புணர்வை உண்டாக்கினர். உலக நடன தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நடனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நடன நடவடிக்கைகளில் பங்கேற்பதை ஊக்குவிக்கவும், கல்வி முறைகளில் அதன் ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கவும் தாரகை ஆரத்தனா, அஸ்பின் பாலா ஆகிய இருவரும் நீருக்கடியில் நடனமாடி விழிப்புணர்வை உண்டாக்கினர். மேலும் கடல் மாசுபாடு, கடல்வாழ் உயிரின பாதுகாப்பு மற்றும் நடனம் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் ராமேஸ்வரம் கடலில் 20 அடி ஆழத்தில் விழிப்புணர்வு நடனம் மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அரசு ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரிசல்பட்டியைச் சேர்ந்த ஸ்டாலின் வேளாங்கண்ணி என்பவர் வேடச்சந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல் அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றார். பின்னர் மதிய உணவு இடைவேளையின் போது திரும்ப வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கிட்டப்பா அங்காடி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆதரவாக அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டியவர்கள் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் திரளான பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சித்திரை மாதம் கார்த்திகையை முன்னிட்டு இந்த கோயிலில் திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் விரதம் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம், மயில் காவடி, புஷ்ப காவடி, அலகு குத்தியும் ஊர்வலமாக வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதேபோல் பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். முன்னதாக சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
நீதிமன்ற அபராதத்தை ஸ்பாட் ஃபைனாக மாற்ற வலியுறுத்தியும் போக்குவரத்து மற்றும் வட்டார வளர்ச்சித்துறையை கண்டித்தும் வாகனங்கள் விற்பனையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோயம்புத்தூர் டூ வீலர் விற்பனையாளர் சங்கம் மற்றும் கோவை மாவட்ட கார் டீலர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது வாகனங்களின் ஸ்டார்ட் கார்டு வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே செல்வதால் தங்கள் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் ஆன்லைன் மற்றும் கேமரா மூலம் விதிக்கப்படும் அபராதங்கள் வாகனங்கள் வாங்கிய 10 நாட்களுக்கு பிறகு தெரிய வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். செங்கல்பட்டு அருகே சாலையில் சென்ற டிராக்டரின் முன்பக்க பெரிய டயர் கரண்டு ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் சாலையில் ஆத்தூரிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி டிராக்டர் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திம்மாவரம் அருகே திடீரென்று டிராக்டரின் முன்பக்க பெரிய டயர் ஒன்று கரண்டு சாலையில் அப்படியே ஓடியது. இந்த விபத்தில் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி நூல் இழையில் உயிர் தப்பினார். அதேபோல் அந்த நேரத்திற்கு சாலையில் வேறு எந்த வாகனமும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.